சரசக்கா, பிறகு காலையிலேயே பொங்கியாக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டிய, பிள்ளைகளும் பள்ளியிடம் போயிடுதுவோ. இனி ஒரு வேலையும் இல்லை, நிம்மதியா படுத்து வரங்களாம். என்னக்கா எங்க சின்ன பொண்ணு, இந்த துணிமணி ஒரு பாடு கிடக்கு, அதை பூரா துவைக்கணும். நான் பாத்திரத்தை பூரா தேய்ச்சி கழுவி போடணும், வீட்டை ஒழுங்கு வைக்கணும், தூக்கணும், துடைக்கணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. எனக்கு தான் வேலை செய்ய மாச்சு பிடிச்சி போய் இப்படி உட்காந்துருக்கேன் பார்த்துக்கோ. வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னு வையன், இவ்வளோ நேரம் கடை கடை கடன் காலைல சக்கரத்தை கட்டிட்டு ஒன்னக்கா வேலை பார்த்துருப்பேனா, இப்போ உள்ள போய் பார்க்கல ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கும் பார்த்துக்க. அதான் இப்படியே உட்காந்துருக்கேன். இன்னும் சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கா, செத்த படுத்து எந்திரிச்சிட்டு அந்த மணிக்கு மெல்ல மெல்ல எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான். அந்த அண்ணனும் சாப்பிட்டு போயிட்டாவுலக்கா? அது இன்னும் சாப்பிடல, வாரேன்னு சொன்னாவே. காலையிலேயே அவளுக்கு எனக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிப்போச்சா, அந்த அன்னைக்கு இன்னும் வருவாவளா இல்லாட்டா கடையில சாப்பிட்டு தனி போயிருவாளான்னு தெரியல. ஏம்க்கா சண்டையா பட்டிய? ஆமா, அது தினம் நடக்குது தானே. ஏம்க்கா, உங்களுக்கும் அந்த அண்ணனுக்கும் சண்டை வர அளவுக்கு என்ன ஆயிப்போச்சு? என்னத்தையாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காது சின்ன பொண்ணு. நம்ம பாடு பார்த்து பிள்ளைல பள்ளியிடத்துக்கு அனுப்புதான், அதுகளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யணும் பார்த்துக்க. வார்த்தைக்கு வார்த்தை எதுக்கு எடுத்தாலும் ஓந்தப்பு தானே, நமக்கு கோவமா வராதா? அதான் நல்லா பிடிச்சி ஏசி விட்டேன் பார்த்துக்கோ. எக்கா, உங்களை போய் அந்த அண்ணன் எப்படி சொல்லவில்லக்கா? நீங்க எவ்வளவு பொறுப்பான ஆள்னு எல்லாருக்குமே தெரியுமே. சும்மா சாதாரணமா வேற ஏதாவது சொல்லிருப்பாவுக்கா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு ஏசிட்டு இருப்பிய. அதெல்லாம் அம்பளையால் புத்தியே. அதான் சின்ன பொண்ணு, வெளியில எல்லாத்தையும் நல்ல முறையில பேசிக்கிடுவாவே. வீட்டுல பொண்டாட்டி என்ன பாடு பார்த்தாலும் சரி, அவளை ஒரு நாள் நீ நல்ல முறையில குடும்பத்தை நடத்துதா, நல்ல முறையில வீட்டை பாத்துக்கிட்டுதானே சொல்லவே மாட்டாவே. இப்ப நான் சொல்லும் போது உனக்கு ஏதோ வித்தியாசமா தெரியும், என்ன அந்த அக்கா வீட்டுக்காரர் இப்படி பேசாவே அப்படின்னு. உனக்கு 2 பிள்ளை குட்டி வருமா, அதை நீ பார்க்கும்போது உன் வீட்டுக்காரன் உன்னை ஏதாவது சொல்லும் போதுதான் என் கஷ்டம்லாம் உனக்கு புரியும். ஏ அப்பா, இந்த கஷ்டம் புரியுறதுக்கு நான் இன்னும் 2 பெத்து அதுக்கப்புறம் கஷ்டப்படவா? கஷ்டம்னு சொல்லிட முடியாது சின்ன பொண்ணு, இதுவும் வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். எல்லாம் கஷ்டம் நஷ்டம் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் பார்த்து தான் வாழணும். வாழ்க்கைனா எல்லாம் இருக்கத்தானே செய்யும். என்ன சரசக்கா? மகாலட்சுமி, என்னக்கா வாசலே உட்காந்து பழக்கொட்டு இருக்கிய? ஆமா லட்சுமி, பிள்ளைகளும் பள்ளியிடத்துக்கு அனுப்பணும்னா வீட்டுக்குள்ள போவே மனசுல, உள்ள போய் பக்கையில வெறிச்சோடி இருக்கும் பத்தியா. அதான் சின்ன பொண்ணு வந்தா ஒரு 2 வார்த்தை பேசமேன்னு பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இரு லட்சுமி. இருக்கேன்க்கா. பூமாரிலாம் பள்ளியிடம் போயிட்டாலம்மா? ஆமாக்கா, பள்ளியிடம் போயிட்டா. ஒரு பாடுபட்டு அனுப்பி வச்சுட்டு வரேன். ஏன் லட்சுமி போக மாட்டேன்னு சொன்னா? ஆமாக்கா, காலையில எந்திக்கிறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து சாப்பிடறதுல இருந்து ஒரே அழுத, எனக்கு போக வேண்டாம்னு. சே, பூ மாதிரி எப்படிலாம் செய்த ஆளு கிடையாதுக்கா. பிற நான் பொய்யா சொல்லியேன், காலையில இருந்து ஒரே அழுத. பள்ளியிடத்துக்கு போறதுக்கு மாச்சு பிடிச்சிக்கிட்டு வயிறு வலிக்குன்னு வேற அழுதாக்கா. ஏக்கா, அப்ப நெசத்திலே பிள்ளைக்கு வயிறு வலியா இருந்திருக்கும். ஆமா லட்சுமி, நெசத்திலே பிள்ளைக்கு வயிறு வலியா இருந்தா என்ன தெரியும் உனக்கு? ஏக்கா, நேத்து பூரா குதிச்சுட்டு விளாண்டுட்டு கிடந்திருக்காக்கா. அப்புறம் என்ன இன்னைக்கு மட்டும் வயிற்று வலி? பள்ளியிடம் போறதுக்கு எரிச்சப்பட்டு போய் இப்படி பிராடல் வந்துட்டு அழைத்து பார்த்துக்கோங்க. எக்க, பூ மாதிரி எப்படிலாம் பண்ணுத பிள்ளை கிடையாதுக்கா. நெசத்திலே வயிறு வலிச்சிருக்குமா என்னமோ. பாவம், அந்த பிள்ளைய இப்படி விரட்டி விட்டுருக்கீல. ஒரு 8 ஆஸ்பத்திரி கூட்டு போய் பார்த்துட்டு போயிருக்கலாம்லக்கா. இல்ல சின்ன பொண்ணு, அவ வயிறு வலிக்குன்னு ஒரு நாள் அலைய மாட்டா. இன்னைக்குதான் நல்ல 1 மாசம் போன நோண்டிக்கிட்டு அங்க எங்கேயும் சுத்தி தெரிஞ்சாலா. இப்போ பள்ளியிடம் போனதும் அவளுக்கு போறதுக்கே பிடிக்கல. ஏதாவது காரணம் சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் போகாம பாப்பமான்னு பார்த்தா, நான் வேற என்ன செய்ய, அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா அனுப்பி வச்சுட்டு வாரேன். என் வீட்லயும் காலையில எந்திரிக்க இந்த பாடுதான் லட்சுமி. நானும் பிள்ளையில போட்டு அடின்னு அடிச்சுட்டேன் காலையில. என் வீட்டு பெருசு கூட பரவாயில்ல பாத்துக்கோ. சின்னது இருக்கு பாரு, 7 விட்டு பேருக்கேன் திரும்பவும் கிடந்து தூங்குது. அடிச்சு இழுத்து கொண்டு போய் பாத்ரூம்ல தள்ளிருக்கேன் பாத்துக்கோ. அவள் வேலை நம்ம அடிக்கல, அம்மா நம்மள அப்படியே அடிக்கல வைக்காத நம்மள வில்லி எனக்கா பார்த்தாள்வே. நமக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லு பார்ப்போம். பேச்சு கேட்காத பிள்ளைல நல்லா அடி போட்டாதான் கேட்குவோம். அதுக்கு என்னக்கா செய்ய, அடியாம பிள்ளை வளர்க்க முடியுமா? இன்னைக்கு உள்ள பழக்கம் தான் நாளைக்கும் வரும். இதே மாதிரி மாமியா வீட்டுல போய் நாளைக்கு தூங்கிட்டு கிடந்தாலும் நம்மளுக்குலாக்கா மனக்கேடா பெறும். ஆமா, பிள்ளைகளை பத்தி யோசிக்காதியா, என்னைக்கோ வரப்போற மாமியால பத்தி யோசிங்க. அம்மா, நம்ம பிள்ளைய நல்ல முறையில வளர்த்து அழகி கட்டி கொடுத்தா தானே போற இடத்துல நம்ம பிள்ளை யார்ட்டையும் குறவு கேட்காம வாழும். இப்பவே நீ வாட்டுக்கு 10 மணி வரைக்கும் தூங்கு, 11 மணி வரைக்கும் தூங்கு, நம்ம வாட்டுக்கு விட்டுட்டோம்னா போற இடத்துல பிள்ளை கெட்ட பேர் வாங்கிட்டு குறவு வாங்கிட்டு நிக்கும். பிள்ளை வளர்ப்புங்கிறது சும்மா கொஞ்சம் வளர்க்கறது மட்டும் கிடையாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு தான் வளர்த்தாகணும். பூ மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணக்கா சொல்லாதியக்கா. நல்ல பிள்ளை. என்னமோ நீங்க தான் அந்த பிள்ளைய போட்டு ரொம்ப அதட்டிட்டு உருட்டிட்டு கிடைக்கிய. ஆமா, இவ கண்டா எந்த பிள்ளைனாலும் வெளியே ஆகட்ட நல்ல பிள்ளையா தான் பேசுவோம். வீட்டுல கிடக்க அம்மைக்கு தான் தெரியும் என்ன குட்டு நடக்குன்னு. உனக்கும் கூடிய சீக்கிரம் பிள்ளை குட்டி பிறக்கும்ல, அப்ப தெரியும் எங்க பாடு என்னன்னு. ஆமா, ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சொன்ன உடனே உனக்கு புள்ள குட்டி வந்தாதான் தெரியும், புள்ள குட்டி வந்தாதான் தெரியுங்க வேண்டியது. என்னமோ யாருமே பெத்து வளர்க்கா எனக்கா, இவன் மட்டும்தான் பார்த்தேன் எனக்கா. ஏமா உன்ட்ட யாரு பேச? நானே இவ்வளவு நிறைய மாவட்ட போராடிட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். சரசக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சின்ன பண்ணே? நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். சுத்தி முத்தி இத்தனை விடுவ இருக்கு, நாங்களும் இத்தனை பேர் இருக்கோம். யாராவது மனசு சரியில்லைன்னு என் வீட்டுக்கோ இல்ல லட்சுமிக்கா வீட்டுக்கோ போறாவளா? யாருனாலும் மனசு சரியில்லை, செத்த நேரம் வெளியில வருவோம்னு வந்தோம்னு சரசக்கா வீடுன்னு உங்க வீட்டுக்கு தான் வரவ. அது எப்படிக்கா எல்லாரும் உங்க வீட்டுக்கே வரவ? நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம்னு வருவாவ சின்ன பண்ணி. ஏன்க்கா, என் வீட்டுக்கு வந்தாலும் நான் பேசிட்டு தானே இருக்க போறேன். இப்ப இந்த லட்சுமி அக்காலாம் உங்க வீட்டுக்கு வந்தவோ எங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, வரமாட்டாவ. நேர சரசக்கான்னு உங்களை தேடிதான் வரவ. அதான் எப்படின்னு கேட்கேன். வா வீட்டுக்கு வரணும். வீட்டுல மாமியா இருக்கல சின்ன பொண்ணு, நம்ம பேசிக்கிட்டு வைக்கிறதுலாம் அதுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. அதனாலதான் லட்சுமி அங்க வராம இங்க வந்திருப்பா. அப்படின்னா 4 மணி வீட்டுக்கு போலாம்லக்கா. ஏன் உங்க வீட்டுக்கு மட்டும் வரவ? ஏன் நானுமே 4 மணி வீட்டுக்கோ லட்சுமிக்கா வீட்டுக்கோ போகாம சரசக்கான்னு உங்க வீட்டுக்கு தான் ஓடியாரேன்.
இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா சின்ன பொண்ணு? இப்ப மட்டும் இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா, எங்க அம்மா என்னைய கூட்டிட்டு செல்வியத்தை விடுன்னு அங்கேயே தான் போவா. எல்லாரும் அவிய வீட்டு தான் வரவா சின்ன பொண்ணு. அவிய வீடும் ரொம்ப குட்டி வீடு தான் பாத்துக்க, பெரிய வீடெல்லாம் கிடையாது. சின்ன வீடா இருந்தாலும் எல்லாரும் அவ வீட்டுக்கு தான் பொண்ணு ஆசைப்படுவாங்க. நானும் எங்க அம்மாட்ட இதான் கேட்பேன், எம்மா நம்ம வீட்டுக்கு செல்வியத்தையே கூப்பிடலாம்லாமா, எப்ப பார்த்தாலும் நம்ம தான் அத்தை வீட்டுக்கு போறோம் அப்படின்னு. அதுக்கு உங்க அம்மா என்ன சொல்லுவாவ? எங்க அம்மா என்ன சொல்லுவா, அங்க போனாதான் எனக்கு வீடு சுத்த ஓடுது, அதான் அத்தை வீட்டுல போய் செத்த இருந்து சுத்திட்டு வரேன் அப்படின்பா. நானும் ஒன்னே மாதிரிதான், செல்வியத்தையும் இதே மாதிரிதான் கேட்பேன். உங்க வீட்டுல மட்டும் எல்லாரும் வந்து இருக்காவத்தே, எங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டேக்கோ அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையில செல்வியத்திட்ட கேட்ட மாதிரி இப்ப நீ என்கிட்ட கேட்டுட்டு கிடக்கா. இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போனா அந்த செல்வியத்தை வீட்டுக்கு போவேலாம்? எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு நேரம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நான் போனாலும் எங்க அம்மா வயக்காட்டுக்கு போகணும்பா, அங்க போகணும் இங்க போகணும்பா, அவ கூடயே போவே வருவேனா, அப்படியே நாள் பூரா போயிடும். நம்ம வீட்டு கதையில விட்டுட்டு பழக்கம் பேசிட்டு இருக்கிறதுல பக்கத்து வீட்டுக்கு போகணுங்க என்னமே வராது. நம்ம வீட்லயே அப்படின்னு நேரம் பேரும் பார்த்துக்க. அது மாதிரி செல்வியத்தையே நான் பார்த்தோம்னாலும் அவளுக்கு பேச்சு ஓடாது பார்த்துக்கோ. பழைய மாதிரி இப்போ இல்ல, நல்ல வயசாயிட்டு பத்தியா. எங்க அம்மையை விட 10 வயசு மூத்தவோ. ரொம்ப சத்தமா பேச முடியாட்டாலும் செய்கையிலையாச்சும் நல்லா இருக்கியாட்டின்னு கேட்டுக்கிடுவோ. கோயில் குளத்துக்கு போவையில பாக்குறதுதான். நம்ம சின்ன பிள்ளையில இருந்த விஷயம்லாம் திரும்ப நமக்கு கிடைக்காத விஷயம் என்னக்கா. கல்யாணம் ஆனதோடி நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு வேற ஊருக்கு வந்து வேற வீட்டுல வந்து வேற சொந்த பந்தங்களோட கிடக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஆம்பளைகளுக்குலாம் அப்படி கஷ்டம் இல்லை என்னக்கா. பிறந்து வளர்ந்த ஊர்லயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிருவாவ. ஆமா, நம்ம பொண்ணா பிறந்து நம்ம பழைய காலத்து வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு தானே இங்க வந்து உட்காந்துருக்கோம். நினைச்சாலும் நம்ம ஊர்ல போய் ஒரு 10 நாள் சேர்ந்தாலே இருக்க முடியாது. நமக்கு பிடிச்ச ஆட்களோட பழக்கம் பேசவும் முடியாது. இனி எல்லாம் இங்கதான், இங்க உள்ளவதான் எல்லாரும் அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். என்னைய நம்மளும் ஆம்பளையாவே பிறந்திருக்கலாம் என்னக்கா. நம்மளும் பிறந்து வளர்ந்த ஊர்லயே இருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆம்பளையாளுக்கு பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னா சின்ன பொண்ணு? அவங்களுக்கும் அப்படித்தானே. அவியலுக்கெல்லாம் என்னக்கா பிரச்சனை? எப்பவும் போல அம்மா கறி சோறு போட்டு வளர்த்து அலக்கி விட்டுருப்பா. அடுத்து பொண்டாட்டி வரும், பொண்டாட்டி சோறு பொங்கி போடுதா. நல்லா நிம்மதியா சாப்பிட்டு வேலைக்கு போக வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது, தூங்கி எந்திக்க வேண்டியது. நல்லா வாழ்தாவுல நம்மள மாதிரியா? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நமக்கு ஒரு வகையான கஷ்டம்னா அவங்களுக்கு வேற மாதிரியான கஷ்டம். நம்ம ஊரை விட்டு அம்மா வீட்டை விட்டு இங்க வந்து கிடக்கும் அப்படின்னா அவங்களும் நமக்காண்டி நாள் பூரா உழைக்க வேண்டியிருக்கு, இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு, பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு ஊர்ல மதிப்பு எல்லாமே இருக்கலாம். அவங்களுக்கும் பழைய வாழ்க்கை கிடையாது. எல்லாருமே சின்ன பிள்ளையாவே இருந்துட்டா நல்லா இருக்கும் என்னக்கா. அப்படிலாம் இருக்க முடியாதுல சின்ன பொண்ணு. காலம் ஓட்டோட்டமா ஓடிடும், நம்மளும் அது கூட சேர்ந்து ஓடிதான் ஆகணும். எந்த நேரத்திலையும் கவலைப்படாம பழச நினைச்சு கவலைப்படக்கூடாது, புதுசை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம நிம்மதியா இருக்கோமா அதை நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்குமே நினைக்க இந்த நிமிஷத்துல உள்ள சந்தோஷத்தெல்லாம் நம்ம இழந்துகிட்டு இருக்க மாதிரி ஆகும். அதனால பழச நினைச்சு கவலைப்படவும் கூடாது. இன்னும் எதிர்காலத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டும் கிடக்கூடாது. இன்னைய பொழுது நமக்கு நல்ல முறையில கழியுதா, அதுக்கு நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை அப்படியே ஓட்டணும். அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா கழிக்க முடியும். அது சரி, சரசக்கா பெரிய தத்துவ ஞானியா இருப்பிய போலியே. 10 நிமிஷத்துல இம்புட்டுக்கான்னு பேசியல. பா சின்ன பொண்ணு, உடனே என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிடுவா. நீ சின்ன பிள்ளைல பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாதுல, அதான் உனக்கு இம்புட்டுக்கான்னு சொல்லியே. அது சரி. சரசக்கா என்ன குழம்பு வச்சிய? சாம்பார் தான் வச்சு லட்சுமி. சாம்பார் வச்சு கேரட்டும் பீன்ஸும் பொரிச்சேன் பாத்துக்கோ. இந்த பிள்ளைகள் வேற இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு மூஞ்சி முறையை தூக்கிட்டு கிடந்துடுவோ. இன்னைக்கு முதல் நாள் நம்ம சாம்பார் வைக்கும். அவள் என்னமோ மாதிரி நினைக்காள்வ. மத்த குழம்போ புளி குழம்போ வச்சோம்னா நல்லா இருக்கும்னு தூக்கிட்டு போல்வ. நல்ல புளிப்பு உரப்புமா கேட்பாள்வ. இன்னைக்கு சாம்பார் வைக்கும், கொஞ்சம் மூஞ்சியை தொங்கட்டுக்கிட்டு தான் போறாள்வ. சரி, எங்க வீட்லயும் சாம்பார் தான்க்கா. ஆனா காலையில ஒரு கிறுக்கு வேலை பச்சையும் பாத்துக்கோங்க. கிறுக்கு வேலையெல்லாம் நீங்க வழக்கமா செய்தது எனக்கு. ஆமா, இவ கண்டா நான் அப்படி எத்தனை நாள் கிறுக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன் சின்ன பொண்ணு நல்லா தானே பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள என்னாச்சு? இக்க நான் என்னக்கா பண்ணேன்? அவியதான் சொன்னாவ கிறுக்கு வேலை பார்த்துட்டோம்னு. அதான் நான் சொன்னேன் தினமுமே இப்படித்தானே பாக்கியே அப்படின்னு. இதுல என்ன இருக்கு? அவிய சொன்னதானே நான் திருப்பி சொன்னேன். அவிய சொன்னா சரி, நான் சொன்னா மட்டும் தப்பா? நான் எப்படி பேசிட்டு போறேன், எப்படி இருந்துட்டு போறேன், சுவாடி கழுதே பாருங்களே. லட்சுமி சின்ன பிள்ளை தானே, என்னத்தையே விளையாட்டா பேச, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுமா. யாரு இவளா சின்ன பிள்ளை? ஆமா, லட்சுமி அக்கா வேணா சின்ன பிள்ளைன்னு சொல்லலாம். அவதான் குட்டியோண்டு இருக்காவ. சின்ன பிள்ளை வாய மூடிட்டு பேர் பாத்துக்கோ. ஏன்க்கா நான் உள்ள தானே சொன்னேன். நீ ஒரு மண்ணாங்கட்டி சொல்லண்டா, மூடிட்டு இருப்பா. என்னக்கா சொல்றிய? மூடிட்டு இரு போ அப்படிங்கிய. இருக்கவா போவா தெளிவா சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டிருக்கியா? போய் கொலை போ. இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா சரின்ட்டு போயிருப்பேன். நான் சொன்னா நீ கேட்டவா போறேன், நீங்க கேட்டுட்டீங்களா? அதனால நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ என்னமோ பண்ணு, தேவையில்லாம என் பேச்சுல குறுக்க வராத பாத்துக்கோ. வாய மூடலே, நீ பேச ஆரம்பிச்சா நான் எந்திரிச்சு வீட்டு போயிருவேன். சின்ன பொண்ணு செத்த சும்மா இரு சின்ன பொண்ணு. அவளே ஐயப்பாவும் ஏதோ சொல்ல இருந்தா நீ சொல்ல விடாம என்ன பாடு பட்டி அவளை. சரிக்கா, இனிமே நான் பேச மாட்டேன். ஐயோ உங்க லட்சுமி அக்காவே பேசிட்டு போறவ. தீமரு பிடிச்சவா லட்சுமி. விடு லட்சுமி, அவ என்னத்தையே பேசிட்டு கிடக்கா, நீ கூட பேசாத. இதெல்லாம் என்ன ஜென்மமாக்க? சரி விடு லட்சுமி, அவ இனிமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. நீ என்னமோ சொல்லந்தல சொல்லு. 2 பேரும் பேச விடுங்க. நான் என்ன சொல்லந்தனே மறந்துட்டேன்க்கா. நீங்க ஏதோ கிறுக்கு வேலை பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்கக்கா. ஏன் சின்ன பொண்ணு வாய்
மூடிட்டு செத்த நேரம் சும்மா தான் இருவேன். ஏக்கா அவ தானக்கா சொன்னவ, என்னத்தையே மறந்துட்டேன்னு அதான் ஞாபகப்படுத்தினேன். அவன் ஏதோ விவரம் சொல்ல வந்தா அவளை சொல்ல விடாம என்ன பாடுபடுத்தியா சின்ன பொண்ணு நீ. சரிக்கா, இனி நான் ஒன்றும் பேசல. ஐயா பாவம் லட்சுமி அக்காவே பேசிட்டு போட்டும். சரிக்கா, நான் வீட்டுக்கு போறேன்க்கா. இரு லட்சுமி, இவன் இருக்க இடத்துல மனசு இருப்பாளக்கா. ஒரு 5 நிமிஷம் நீ நிம்மதியா பேச முடியாதான்னு பாருங்க. இனி அவன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டால லட்சுமி, நீ பேச மாட்டா. சின்ன பிள்ளை தானே, என்னத்தையே பேசிட்டு போறான்னு விடு லட்சுமி. ஒரு அளவு தானக்கா, என்ன வரத்து வாரா. சரி, இனி அவன் பேச மாட்டா. நீ என்ன சொல்லந்தே சொல்லு. ஏக்கா, எப்பவும் வீட்டுக்கு 2 உலக அரிசி போடுவோம்க்கா. சரி, அதே மாதிரி இன்னைக்கு 2 உலக அளந்து போட்டேன் பார்த்துக்கோங்க. அது மாதிரி பருப்பு அளக்குக்கு மானிப்பி உலக்கில் அளப்போம்க்கா. எப்பவும் 1 உலக்கு போட்டாலே எங்களுக்கு நிறைய வரும் சாம்பார். அதே மாதிரி இன்னைக்கு 1 உலக்கு பருப்பு அளந்து போடுமேனு உலக்கு எடுத்தோம்க்கா. அளந்துக்கிட்டு இருக்கையில இந்த பூமாரி பிள்ளை எம்மானு கூப்பிட்டுச்சு. அவளை எந்திரி எந்திரின்னு ஏசிக்கிட்டே கை வாக்குல அரிசி எப்பவும் அளப்போம்ல 2 உலக்கு, அதே நினைப்புல 2 உலக்கு பருப்பு அளந்து போட்டேன். 2 உலக்குக்கு பருப்பு அளந்துட்டியா? எத்தனை நிறைய வந்துருமே லட்சுமி. சாம்பார் என்னைக்கு காலியாவே? ஆமாக்கா, நிறைய ஆயிட்டு. இன்னும் இந்த கதை அப்பாவுக்கு தெரியாது. பருப்பு விற்க விலையில நிம்பிட்டுக்கான சாம்பார் வச்சு நாசமாக்கிட்டேன்னு கேளாத கேள்வி கேட்பாரு. அதான் நீங்க புளிக்குழம்பாவது வத்த குழம்பாவது வச்சிருந்தா அதை நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த சாம்பாரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். நீங்களும் வீட்டுல சாம்பார் தான் வச்சிருக்கீங்க. இப்ப நான் என்ன செய்யன்னு தெரியல. தூர ஊத்தவும் மனசு இல்லக்கா. ஐயே, நானும்ல அன்னைக்கு சாம்பார் நிறைய வச்சுட்டேன் லட்சுமி. ராத்திரி துவாசைக்கும் சாம்பார் இருந்தா நம்மளுக்கு சட்னி வைக்க வேலை மிச்சமாமே அப்படின்ட்டு சாம்பார் நிறைய எல்லாம் வச்சு போட்டேன். என்ன செய்யனே தெரியலக்கா. என் வீட்டுக்கிட்ட ஓடி பூரா ரொம்ப திமிரு பிடிச்ச சொல்வேன். நம்ம சாம்பார் இதுன்னு கொடுத்தாலும் வாங்கவே மாட்டல்வே. நீங்க தான் வாங்கிக்கிடுவியே அப்படின்னு தான் உங்ககிட்ட கேப்மேன் வந்தேன். நீங்களும் சாம்பார் தான் வச்சிருக்கீங்க. இப்ப என்ன செய்யணும் தெரியலக்கா. என் வீட்டுல உள்ளவரும் சரி பூமாரியும் சரி சாம்பார்லாம் மறுநாள் தான் சாப்பிட மாட்டாங்க. புளிக்குழம்பு வத்த குழம்புனா மறுநாள் சாப்பிடலாம். எனக்குமே சாம்பார் முத நாள் உள்ளது மறுநாள் இருக்காது பார்த்துக்கோங்க. ஆமா, அது பருப்புல லட்சுமி மறுநாள் வச்சு சாப்பிடல ஒரு மாதிரி நல்லா இருக்காதுல்ல. இப்ப என்ன செய்யணும் தெரியாம இருக்கம்க்க. லட்சுமி அக்கா சொல்லுறது பார்த்தா நம்ம கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு போயிடலாம் போலயே. இப்போ சாம்பாரை வாங்கிட்டு போய் வீட்டில் சுவாரை மட்டும் வடிச்சு போட்டு ஒரு அப்பளத்தை பொரிச்சாலும் போதும். வேலை மிச்சம். மாமியா கிழவிக்கு தெரியாமல் கொண்டு போயிடணும். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்க. இவ்வளோ நேரம் லட்சுமி அக்கால வறுத்து எடுத்திருக்கேன். அந்த அக்கா தருவாவலான்னு தெரியலையே. விற்கமில்லாமல் இப்போ என்னன்னு கேட்க இவ்வளோ பேசிட்டு நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டுக்கு. எதையாவது பேசிட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு புலம்புததே பொழப்பா போச்சு. இப்போ என்னன்னு கேட்பேன். சரி, எப்படியாவது பிட்டை போட்டு இன்னைக்கு லட்சுமி அக்கட்ட சாம்பார் வாங்கிட்டு போயிடுவோம். நம்ம இவ்வளோ பேசுனதுக்கு அவ நம்மளை திருப்பி மனங்கட்ட கேள்வி கேட்பாவலான்னு பயமா வேற இருக்கு. ட்ரை பண்ணுவோம், நடக்குது நடக்கட்டும். அப்ப லட்சுமி அக்கா என்ன யாத்தே கேட்க முன்னாடியே வாய் ஒரு படியா கோணிட்டு போவே. ஒன்றும் இல்லக்கா, நான் வேணா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? எம்மா தாயே, நீ உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருந்தா போதுமா. ஏதாவது உதவி செய்ய நினைச்சா என்கிட்ட பேசவே கொடுக்காம இரு. அதே எனக்கு பெரிய உதவி. எக்கா அப்படி சொல்லாங்கக்கா. நீங்க எப்படி கவலையா இருக்கிய? உங்க கவலையை போக்குற மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா இப்படி எல்லாம் பேசிய. லட்சுமி அவ என்ன சொல்லனா கேப்பமே. இவ வேண்ட வெறுப்புக்கு என்கிட்ட பேசிட்டு கிடப்பாக்கா. வெந்த புள்ள வேலை பார்த்துற மாதிரி பேசுவா. இவட்ட யார் நிக்க கேப்ப லட்சுமி என்ன சொல்லியான்னு சொல்லி சின்ன பொண்ணு என்ன செய்யலாம்? இது ஒரு விஷயமே இல்லக்கா. என் வீட்டுல நான் குழம்பு கறிக்கு எல்லாம் நறுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்படி இருந்தாலும் லட்சுமி அக்கா மட்டுக்கானு சாம்பார் வச்சு வீணா போகுதுன்னு சொல்லி அவ பத்தியெல்லாம் அதான் யோசிச்சு பார்த்தேன். சரி, அவைய கவலைப்படுறது என்னால தாங்க முடியல. நறுக்கி வச்ச காய்கறி வேணா ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுட்டு நாளைக்கு குழம்பு கறி வச்சுக்கிடுதேன். இப்போ எனக்கு வேணா சாம்பார் தர சொல்லுங்க. தாங்கக்கா. எனக்கு சாம்பாரே பெரும்பாலும் பிடிக்காது. இருந்தாலும் நீங்க வீணா போகுதுன்னு சொல்றீல்ல, கண்ணு முன்ன ஒரு பொருள் வீணா போறதுலாம் எனக்கு பிடிக்காதுக்கா. அதான் கேட்டேன். எப்பா நல்லதா போச்சு. சாப்பாடெல்லாம் வீணா போதான்னு வருத்தப்பட்டேன். இங்கனே இரு சின்ன பொண்ணு, நான் கொண்டாரேன். சரிக்கா, எடுத்துட்டு வாங்க. ஏக்கா நான் போய் சாம்பார் போயிட்டாரேங்க. சரி லட்சுமி, மெதுவா போ. சே, நம்ம இவ்வளோ கிண்டல் பண்ணியும் கேட்ட உடனே தாரம்ட்டு ஓடி போகுது பாரு லட்சுமி அக்கா. இவியல போய் இவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணி பேசிட்டோமே. இனிமேலாவது நம்ம கொஞ்சம் வாயை குறைக்கணும். சின்ன பொண்ணே எடுத்துட்டு போ. வாங்கிட்டு போ சின்ன பொண்ணே. அக்கா ஏன் சின்ன பொண்ணே அழியா சாம்பார் பத்தலையோ? அதுக்கு இல்லக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை அந்த கிளி கிழிச்சு தொங்க விட்டேன். அவ்வளோ பேசியும் எதையுமே மனசுல வச்சுக்கிடாம கேட்ட உடனே இம்புட்டுக்கானு சாம்பார் தூக்கிட்டு வரையிலக்கா. அதான்க்கா எனக்கு குற்ற உணர்ச்சியில கண்ணீரா வருது. ஐயா இதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? அது எந்தனாலும் ஏசதானே. இன்னைக்கு நீ குழம்பு வாங்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கே பேசத்தான் போறா. இன்னைக்கு இவ்வளவு கண்ணீர் வடிச்சு என்னத்துக்கு? என்னக்கா பொசுக்குன்னு என்னை எப்படி சொல்லிவிட்டிய? ஆமா அதானே உண்மை. இன்னைக்கு குழம்பு தரம் கேட்காண்டி எக்கான்னு உட்காந்து பேசியா, நாளைக்கே வாரியா பண்ணி சாத்தாத குறையா பேசுவா. நான் உன்னை செருப்பு கொண்டு அடிக்காத குறையா பேசுவேன். 2 பேரும் இவ்வளவு தூரம் பேசிட்டு மானம் கட்டு போய் நான் சின்ன பொண்ணு உன் பெற தலைவே, நீ லட்சுமி அக்கான்னு ஏன் பெற தலைவே. இது வழக்கம் தானே நமக்குள்ள. ஏன் லட்சுமி இப்படி பேசியா? ஆமா பத்திலா சரசக்கா, லட்சுமி அக்கா சரியான ஆள் தான். நான் கூட புள்ள பூச்சியோன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் என்னையவே கவுத்து போட்டாவல. சரி சரி, என்ன வாங்கிட்டு போ. மாமியா சாப்பாட்டுக்கு லேட் ஆகுதுன்னு ஏச போது பிறகு. சரிக்கா. என்ன தேங்க்ஸுக்கா.
தேங்க்ஸ் பொங்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நேரத்தோட போய் சோற பொங்கி ஊத்தி சாப்பிடு. போய் ஒரு முட்டை சூடு பண்ணிக்கோ. என்ன காலையிலேயே வச்சிட்டோம்ல, புளி கரைச்சிருக்கேன், அப்படி இருந்தும் கொஞ்சம் சூடு பண்ணாதான் நல்லா இருக்கும். சரியா? சரிக்கா. சரி நான் அப்ப வீட்டுக்கு போறேன்க்கா. சரி போயிட்டு வா. சரசக்கா வாரேன்னா. சரி சின்ன பண்ணி போயிட்டு வா. கிளவி சாம்பார் வாங்கிட்டு வந்ததுக்கு என்ன சொல்ல போறாளோ தெரியல. எப்பா தூங்கிட்டு தான் கிடக்கா, மெல்ல கொண்டு போய் வச்சிருவோம். இல்லை எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனேன்? 9 மணிக்கு போனவா 11:30 மணிக்கு வாரா. எத்தனை மணி நேரம் தான் அளவிடணும்னு ஒரு அளவு இல்லையா? இல்ல கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டால இதியா? எத்தே சீக்கிரம் வந்துடலாம்னா பார்த்தேன். சரசக்கா தான் இருன்னு சொன்னாவ. அவைய சொல்லும் போது உதறி விட்டுட்டு வர முடியாதுல அத்தே, அதான் இவ்வளவு நேரம் இருந்துட்டு வர வேண்டியதா போச்சு. இந்த பொய் பிராடெல்லாம் ஏன் டலக்காத? நீ அவ வீட்டுல போய் இருந்துட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரா. அவ உன்னை இருன்னு வெத்தலை பாக்க வச்சு இருக்க சொன்னாலோ? அப்படியெல்லாம் சரசு ஒரு நாள் யாரையும் சொல்ல மாட்டா. வீட்டுக்கு போறதா இருந்தா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவா. இருங்கன்னு சொல்லிலாம் யாரையும் இழுத்தெல்லாம் பிடிக்க மாட்டா. எத்தே நீங்க என்னைக்கே சரசக்கா வீட்டுக்கு போனீங்க? அவியலுக்கு நாம ஒரு தனி பிரியம்தே. நான் போனாலே வீட்டுக்கு போவாத, இங்கே இருன்னு சொல்லுவா தெரியுமா? உங்களுக்கு தந்தை என்னை பிடிக்கவே மாட்டுக்கு, மத்த எல்லாருக்கும் என்னை பிடிக்கும். ஆமா நொடிக்கும். யாத்தே கிளவி குறுகுறுன்னு பார்க்கால, என்ன கேட்க போறாளோ என்ன சண்டை போட போறாளோ தெரியலையே. அம்மா என்னது இது? வாலி தே. வாலியில என்னது? சாம்பார் தே. சாம்பாரா? அடே இப்ப இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னது தே ஆரம்பிச்சேன்? அம்மா ஒரு வாளி நிறைய சாம்பார் தீட்டு வந்திருக்கல, எந்த மண்டபத்துல போய் ஊத்திட்டு வந்தியோ தெரியாது. இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்கு யாரும் பத்திரிக்கை கொடுக்கல. இன்னைக்கு பக்கத்து தெருவுல சடங்கு வச்சிருக்காங்க, நமக்கு சொல்லவும் இல்ல வைக்கவும் இல்ல. வீணா சொல்லாத வீட்டுக்கு போய் சாம்பாரை கொதிட்டு வர அளவுக்கு மானங்கிட்டு போயிட்டு என்ன? எத்தே தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்ட மூடிட்டு இருங்க தே. நீ வாயை மூடுவலே. என்ன அம்மா சத்தம் போட்டு பேசிட்டக்கா, போய் என்னன்னு பாப்போம். இத்த நம்ம மண்டபத்துல எல்லாம் ஒண்ணும் போய் வாங்கிட்டு வரலதே, தெரியாம பேசிட்டு கிடக்காதியா? சின்ன பொண்ணு எங்க போயிருந்தா? சின்ன பொண்ணு ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? அம்மா ஏசா பாரு. நான் ஒண்ணு அதுக்கு ஏசல, அதுக்கும் ஏச வேண்டியதான். உன் பொண்டாட்டிய என்ன காரியம் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு பாருல. என்னம்மா பண்ணா அதை நீயே சொல்லேன். அதான் வளர்ந்தாமண்டி எனக்கா வளர்ந்துருந்தா கீழே இருக்கிறது என்ன தெரியும்? அவ கைய பாருல. சாம்பார் வாலி பாத்தியா, வீட்டுல குழம்பு கறி வைக்கிறதுக்கு வலிச்சு போய் உன் பொண்டாட்டி யாருனே தெரியாத ஒரு சடங்கு வீட்டுக்கு போய் சாம்பார் அள்ளிட்டு வந்திருக்கா. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏதோ நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சிருந்தா கூட சாம்பார் மட்டும் என்ன, கறி குழம்பு பாயாசம் எல்லாம் அள்ளிட்டு வரலாம். நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சிருந்தா தானே அதை செய்யலாம். பத்திரிக்கையே வைக்காத வீட்டுக்கு, யாருன்னு என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்துக்கு போய் மெனக்கட்டு சாம்பார் ஒரு வாளி நிறைய அள்ளிட்டு வர அளவுக்கு ஆயிட்டா. இவளை நான் பேச முடியல. இவளை என்னெல்லாம் செய்ய சொல்றது? இதுக்கு மேல என் குடும்பம் மான மரியாதையே போச்சு. என்னத்தையே பத்திரிக்கை வச்ச வீட்டுலனா எவ்வளவு நாள் அல்லலாம், அது நமக்கு கௌரவ குறைச்சல் கிடையாது. பத்திரிக்கை வைக்காத வீட்டுல போய் எடுத்துட்டு வந்திருக்கானா எவ்வளவு கேவலம் இது நமக்கு. ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் செய்ய? உனக்கு பொங்க முடியலன்னா என்கிட்ட சொல்லலாம்ல, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம்ல. ஏங்க அவதான் கூறு இல்லாம இனி பேச விடாம அவளே பேசிட்டு இருக்கோம்னா நீங்களும் அதே மாதிரி பேசியனா என்ன? அப்படி மண்டபமா போய் சாம்பார் குழம்பு கறி திருடுது ஆளா? அம்மா இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்க. எங்க உங்க அம்மைய வாய முட சொல்லுங்க, தேவையில்லாத பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டேன். யோ என்ன விலை மிரட்டுதே? எம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, அவ என்ன சொல்ல வரான்னு கேட்டுக்கிட்டேன். சொல்லு சின்ன பொண்ணு. எங்க இந்த சாம்பார் ஒன்னும் மண்டபத்துல இருந்தோ எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்தது இல்ல, லட்சுமி அக்கா கொடுத்தாவங்க. ஏ அப்பா பிராட பாரு, லட்சுமி எல்லாம் யாருக்கு இப்படி அள்ளி இழந்தெல்லாம் ஒரு நாளும் கொடுக்க மாட்டா. நீங்க கண்டியலோ அவ யாருக்குனாலும் எதுனாலும் கொடுப்பாவ. கொடுப்பான்னு தெரியும், எவனாலும் இப்படி 2 நேரத்துக்கு ஊத்திட்டீங்க அளவுக்குலாம் சாம்பார் கொடுக்க மாட்டா. உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது, நான் அவர்கிட்டயே சொல்லிக்கிட்டேன். ஏங்க நான் வாட்டுக்கு தரசக்கா வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ லட்சுமி அக்காவும் வந்தாவோ. அப்போ நான் காலையில தெரியாதனமா பருப்பு 1 உலக்கு போடுறதுக்கு 2 உலக்கு போட்டேன். நிறைய சாம்பார் ஆயிட்டு என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. அதே நேரத்துல சரசக்கா வீட்லயும் காலையிலேயே பிள்ளைகள் பள்ளியிடம் போறதுக்கு சோறு பொங்கி சாம்பார்லாம் வச்சுட்டாவோ பத்தியெல்லாம். அதனால அவளும் நான் வாங்கிக்கிட முடியாதுன்னுட்டாவோ. அந்த அன்னைக்கு லட்சுமி அக்கா என்கிட்ட கொடுத்தாவோ. நான் இன்னும் சோறு பொங்கி இருக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அதனாலதான் சின்ன பொண்ணு நீயாவது கொண்டு போ, சின்ன பொண்ணு வீணா பேரும் சாம்பார், நான் நிறைய பருப்பு போட்டு வச்சுட்டேன், சாம்பார் காலி ஆகாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட தாரம்னாவோ. சரி வீணா போகுத அப்படின்ட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எப்பா நல்லா கதாலக்கப்பா உன் பொண்டாட்டி. இதெல்லாம் எங்க நடக்கும் சொல்லு? இதாங்க உண்மை, நம்புனா நம்ப சொல்லுங்க, இல்லாட்டா கிடக்க சொல்லுங்க. சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஒத்திட்ட பிச்சை எடுத்து தானே வந்திருக்கா நீ இன்னைக்கு. யார் பிச்சை எடுத்துட்டு வந்தா? லட்சுமி அக்கா நிறைய வச்சுட்டோம்னா அவ தான் தந்திருக்காவ. நான் ஒன்னும் அவட்ட போய் தாங்கன்னு கேட்கல, ஒரு வார்த்தை கூட நான் அவட்ட தாங்கன்னு கேட்கவே இல்லை. அவளா சின்ன பொண்ணு எடுத்துட்டு போனாவோ, நான் கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான். ஏம்மா லட்சுமி அக்கட்ட தானமா வாங்கிட்டு வந்திருக்கா, இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சா கொண்டு போய் கொடுத்துக்கிடலாம். அது என்ன அடுத்த ஓலாவோ? அதுக்கு இல்லல, எனக்கு என்னமோ இவ லட்சுமிட்ட வாங்கிட்டு வந்த மாதிரியே தெரியல. அவட்ட வாங்கிட்டு வந்தாலும் பிச்சை தான். வீட்டுல குழம்பு கறி வைக்க வலிச்சு போய் இப்ப வீடு விடா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. என்ன அதாவது ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சுக்கிட்ட ஓட்ட சொல்லலாம், திமுருக்கா ஆடிட்டு கிடக்க ஓட்டெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. யார் விளைய திமிரு பிடிச்சாங்க? கண்ணாடியில போய் பாருங்க, நான் எவ்வளவு சொல்லணும்னு தெரியும். எங்க நீங்க நம்புதியெல்லாம் நான் லட்சுமி அக்கா தான் வாங்கிருப்போம்னு. அதான் சொல்லியால சின்ன பொண்ணு, நான் நம்ப தான் செய்தேன்.
அவ்வளவுதான். சோற பொங்கி ஒரு பீட்ரூட் கிடக்கு பொரிச்சு வைக்க வந்து தின்னுட்டு ஆபீஸை பார்த்து போங்க. எவ்வளோகிட்டையும் நிரூபிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது எனக்கு. வேணா லட்சுமி அக்கா வீட்டுல போய் கேட்டுக்கிட்ட சொல்லுங்க. ஒரே ஐடியா இம்சப்படுத்திக்கிட்டு வீடான வீட்டுல ஒரு சாம்பார் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வழி இல்ல. அவாவா என்னமெல்லாமோ பண்ணுதா. வீடா இது எப்ப பார்த்தாலும் இலை வெளுத்துக்கிட்டு. அம்மா இவ ரொம்ப நல்லவா, நான் தான் சண்டை எடுத்துட்டு இலை எடுத்துட்டு கிடக்க. நீ ரொம்ப நல்லவளா, நீ சண்டையே எடுக்க மாட்டே. எங்க வாயை மூடிட்டு கிடக்க சொல்லுங்க. அப்புறம் பெரிய சண்டையா வந்துரும் பாத்துக்கோங்க. ஏன் நீ சண்டை போட்டு தான் பாரேன். ஏம்மா அமைதியா இருமா, பெரிய சண்டையா வந்துட போகுது. ஏன்பா உன் பொண்டாட்டி பேச கேட்கலையோ? அவட்ட போய் சொல்ல வேண்டியதானே, பேசாம வாய் மூடிட்டு இருன்னு ஏன்ட்ட வந்து கத்துதே. இம்மா நான் கத்தலமா சொல்லதான் செய்தேன், அவட்டையும் போய் சொல்லுதேன். நீ அமைதியாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசி சண்டையாக்கி விட்டுறதியா. எனக்கு மண்டை அடிக்க ஏற்கனவே ஆபீஸ் வேலை வேற நிறைய இருக்கு. தயவு செஞ்சு 2 பேரும் சத்தம் போடாம இருங்கம்மா, எனக்காண்டிமா. என்ன நீ போங்க, நேரத்தோட உன் பொண்டாட்டியை சோறு பரியாத வைக்க சொல்லு. அதுவும் வைக்காம அதை எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க போயிடாம. சரிம்மா நான் சொல்லிக்கிடியே. வீட்டுல இருக்கவே விருப்பம் இல்ல. கடவுளே, இந்த மாமியா மருமக சண்டை என்னைக்கு தான் ஓயமோ தெரியல. என்னைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போதோ தெரியல. பாத்தீங்களா மக்களே, சண்டை வரணும்னு இருந்தா எந்த ரூபத்துல வேணாலும் வந்துருது. நம்மளாலையும் அதை சமாளிக்க முடியல. சரி என்ன செய்ய, போறது வரைக்கும் போகுதுன்னு விட்டுற வேண்டியதான். அப்புறம் வழக்கம் போல சொல்லதான், எப்பவுமே சின்ன பொண்ணு அவ எல்லாரும் தான் சொல்லவோ. அவ அன்னைக்கு சோர்வங்க போயிட்டா பத்தில அதான் நான் சொல்லுதேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?